நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்ப இந்த வீடியோவை நான் 10வது தடவையா ஷூட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாங்க, நிறைய முறை இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு தடவை பாத்தீங்கன்னாக்கா சவுண்ட் சரியா வரல, இன்னொரு தடவை பாத்தீங்கன்னாக்கா மைக்க சரியா கனெக்ட் பண்ணல, இன்னொரு தடவை பாத்தீங்கன்னாக்கா வீடியோல நிறைய நாய்ஸ் வந்து கேப்சர் ஆயிட்டு, இப்படியே பாத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை நான் ஷூட் பண்றதுக்கு நிறையவே மெனக்கெட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் நிறைய இருந்தது, ஆனா எதையுமே இப்ப பேசுற நிலைமையில நான் கிடையாது. இன்னைக்கு நான் எதை பத்தி பேசலாம்னு இருந்தேனாக்கா, இப்ப இந்த சென்னை சைட்ல மில்லட் இட்லி, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா மல்டி கிரெயின் பணியாரம், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான இந்த ஃபுட் டெலிவரிங் ஆப்லாம் இருக்குல்ல, அவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமா நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரியான ஐட்டங்களை அதிகமா புஷ் பண்றாங்களோன்னு தோணுது. எதனாலனா இப்ப நிறைய பேருக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மேல பயங்கரமான ஒரு கிரேஸ் வந்துட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஐட்டங்களை செலக்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வணிகமும் மறைமுகமா ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியா நான் உறுதியாவே நம்புறேன். ஏன்னா நம்ம ஒரு இட்லி கடையில போய் சாப்பிட்டோம்னா 5 ரூபா இருக்கும் சாதாரண கடையில போய் சாப்பிட்டா. அதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான கடையில போய் சாப்பிட்டோம்னாக்கா 30 ரூபா இருக்கும், 40 ரூபா இருக்கும், சில கடையில 60 ரூபா கூட வந்து விற்கும் இட்லி. இப்ப அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏ2பி மாதிரியான இடங்களிலேயோ இல்ல கீத மாதிரியான ரெஸ்டாரண்ட்லயோ நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னாக்கா இட்லி விலை கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும், 40-50 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். இந்த மில்லட் இட்லியை நீங்க வந்து சாதாரணமா ஒரு கடையில போய் சாப்பிட்டா கூட விலை வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்குது. when compared to அரிசி மாவுல செஞ்ச அந்த இட்லி, அரிசி மாவு மட்டும் அதுல கிடையாது, உளுந்து மாவும் இருக்கு. ஆக்சுவலா உளுந்துங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம் தான், அரிசி நல்ல ஐட்டம் இல்லைன்னா கிடையாது. அரிசி மாவே நம்ம அதிகமா கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் உளுந்து அதுல இருக்கிறதுனால அது நம்மளுடைய போனுக்குலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது அது ஒரு நொதித்த ஐட்டம் தானே, அதனால அது ரொம்ப தீமைலாம் சொல்ல முடியாது. பட் என்னவோ தெரியல, இப்ப இந்த மல்டி கிரெயினை யூஸ் பண்ணி பண்ற ஐட்டங்களுக்கு பயங்கரமான கிரேஸ் இருக்கு மக்கள் கிட்ட. அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய கடைகள், குறிப்பா மில்லட் எக்ஸ்பிரஸ், ஆரம்பம், இந்த மாதிரியான கடைகளை நிறைய பார்க்க முடியுது. இதுக்கு போட்டியாவும் நிறைய கடைகள் இப்ப வந்து உருவாகி கொண்டே வருது. இதை நான் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷான ரெஸ்டாரண்டா மட்டும் சொல்லல. இப்ப நம்ம ரோட் சைட்லயே போனோம்னாக்கா, முன்னாடி எல்லாம் சுண்டல் கடை ஒண்ணு இருந்ததுனாக்கா எவ்வளவு மக்கள் அங்க சுண்டல் வாங்கி சாப்பிடுவாங்க, இன்னைக்கு எவ்வளவு மக்கள் சுண்டல் வாங்கி சாப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ நிறைய பேருக்கு ஹெல்த் மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இதை நம்மளால அதிகமா பார்க்க முடியுது. சோ அதனால வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி அந்த பொருட்களுக்கு அதிக விலை வைத்து விற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா எல்லா இடங்களிலும் கிடைக்காது. இப்ப சாதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னாக்கா நம்ம இட்லின்னு கேட்டோம்னாக்கா நம்ம நார்மலா சாப்பிடுற இட்லி தான் கிடைக்கும். சோ அதுல மில்லட் இட்லின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை கொஞ்சம் விலை அதிகமா வச்சு வித்தாங்கனாக்கா அதுக்காகவே மக்கள் நான் வந்து மில்லட் இட்லி தான் சாப்பிடுறேன், என்னோட ஹெல்த் மேல எனக்கு வந்து பயங்கரமான ஆர்வம் இருக்கு, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே வாங்கி சாப்பிடுறாங்க போல இருக்கு. இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். சோ மார்க்கெட்டிங்ல பல வகை இருக்கு. அதாவது கௌரவ விலைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கினாதான் எனக்கு கௌரவம்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னாக்கா சில பொருட்களுக்கு இந்த மாதிரியான விலை நிர்ணயம் என்பது வைக்கப்படுகிறது. இது வந்து தொடக்க காலகட்டத்தில். இப்ப இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்லாம் இன்னும் அதிகமாகும் போது மில்லட்டும் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா வந்து வந்துரும். அதாவது மில்லட் இட்லி, மில்லட் தோசை, இந்த மாதிரியான ஐட்டங்களை சொல்றேன். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க பண்ற அலப்பறைகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. சமீபத்துல அந்த மாதிரி இந்த மில்லட் எக்ஸ்பிரஸ்ல இல்ல ஆரம்பம் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ல நான் அந்த நவதானிய உணவுகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அதை பத்தின என்னுடைய அபிப்பிராயத்தையும் அண்ட் அந்த மல்டி கிரெயின் பணியாரம் எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்பி ஒரு காணொலியை பதிவு பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காணொலியை பதிவு பண்ணவும் முயற்சி பண்ணேன். பட் அது எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகல. சோ அதை வந்து நான் இன்னொரு நாளைக்கு வந்து பகிர்றேன். சோ இன்னொரு நாளைக்கு பகிர்ற காணொலிக்கு இவ்வளவு பெரிய டீடைலான்னு கேட்கலாம். ஏன் இன்னைக்கு நான் மாத்திட்டேனாக்கா, இப்ப இந்த ஜிப்லின்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை பார்த்தாக்கா எனக்கு அதை பத்தி தான் பேச தோணுது. இன்டர்நெட் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிப்லி கலாச்சாரம் என்பது தலைவிரித்து ஆடுது. இதுல எனக்கு சில டவுட்ஸும் இருக்குது. அதை உங்க கூட தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். உங்க கூட ஷேர் பண்ணாம நான் வேற யார் கூட ஷேர் பண்றது சொல்லுங்க. சாம் ஆல்ட்மேன் இருக்காரு, அதாங்க அந்த ஓபன்ஏஐ ஓனர். அவருக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்டர் வந்து வந்துட்டாங்க. நிறைய இன்வெஸ்டரை வச்சுக்கிட்டு பயங்கரமா சீன் காட்டிட்டு இருந்தாரு. இந்த சைனாவுல ஓபன் சோர்ஸா டீப் சீக் ரிலீஸ் பண்ண பிறகு, அது மட்டும் இல்லாம இப்ப மேனஸ் ஏஐயோட டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்க காட்டின பிறகு இந்த ஓபன் ஏஐக்கான டிமாண்டுங்கிறது வந்து இன்வெஸ்டர் மத்தியில கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. இன்வெஸ்டர் எல்லாமே சாம் ஆல்ட்மேனை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்துல தான் இந்த ஜிப்லி, அதாவது ஜிப்லிங்கிறது ஒரு கிரியேட்டர் கிரியேட் பண்ண ஒரு கிரியேஷன், அவரோட பர்மிஷன் இல்லாம அவருக்கு எந்த விதமான கிரெடிட்ஸும் இல்லாம அது அப்படியே இப்ப நம்ம ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் பண்ணோம்னாக்கா அந்த போட்டோவை கன்வெர்ட் திஸ் இன்டு எ ஜிப்லி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்கா அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதை நிறைய பேர் சோசியல் மீடியால இப்ப அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது இதுதான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பிரிஸ்மாங்கிற ஆப் இருந்ததுல, அதுல ஏதாவது ஒரு இமேஜை போட்டு அதுல லைட்டா அந்த கலர் எல்லாம் மாடிஃபை பண்ணி அது வந்து கொடுக்கும், கொஞ்சம் வயசான மாதிரி கொடுக்கும். சோ அதெல்லாம் அப்லோட் பண்றது ஒரு ட்ரெண்டா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜிப்லி எங்க பார்த்தா
பார்த்தாலும் ஹேஷ்டாக் ஜிப்லியை போட்டு அவங்க போட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போற நிலையில இருந்த ஓப்பன் ஏஐக்கு இது புத்துயிர் கொடுத்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். என்னதான் சாம் ஆல்ட்மேன் வந்து கொஞ்சம் எங்க ஜிபியூலாம் உருகுது, நீங்க கொஞ்சம் கம்மியா வந்து இந்த ஜிப்லி ஸ்டைலுக்கு அப்ரோச் பண்ணுங்க, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு அவர் வந்து கதறி கதறி சொன்னாலும் மனசுக்குள்ள நடப்பு எப்படி இருக்குனாக்கா கண்ணு வேர்க்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். கண்ணீர் விட்டுட்டு நெஞ்சுக்குள்ள அவர் வந்து சிலுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. பொதுமக்கள்ல கூட நிறைய பேர் வந்து நடுவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ இதை பத்தியான விமர்சனங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கம்மியான காசுக்கு நீங்க ஏன் வந்து கொடுக்க கூடாது, அதாவது அதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, கம்மியான காசுக்கு நீங்க கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தப்ப இப்படி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி அதன் மூலியமா மறுபடியும் அந்த ஓப்பன் ஏஐ வந்து மார்க்கெட்டுக்கு உள்ள வராங்க, நிறைய பேரால பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னாக்கா அதை உங்களால மறுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுது, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். சோ இந்த மாதிரி தான் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா சில கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பிரபலமா இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அதன் வாயிலாக அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு அவங்களும் இதை பண்ணி இதை வந்து ஒரு கலாச்சாரமாவே மாத்த வந்து ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும். இதனால யாருக்கு லாபம்னாக்கா அந்த கம்பெனிக்கு தான் லாபம். இப்ப இதை கிரியேட் பண்ணாரு இல்லையா, அந்த ஜிப்லியை கிரியேட் பண்ண அந்த கிரியேட்டருக்கு பெரிய அளவுல வந்து ஒரு லாபம்ங்கிறது வந்து கிடையாது. பட் இந்த ஓப்பன் ஏஐக்கு இதனால லாபம் வந்து இருக்குது. இப்ப நிறைய மக்கள் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஜிப்லி மாதிரியான அந்த விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய அந்த போட்டோஸை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாம் ஆல்ட்மேன் வந்து எங்க ஜிபியூ எல்லாம் உருகுதுன்னு சொன்னதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம யூடியூப்லயே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அது தொடர்பான வீடியோஸ் வந்து மேக் பண்ணிருந்தாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ். இது தவிர்த்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டெலிவிஷன் மீடியா அது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணும். அவங்க பங்குக்கு இந்த விஷயத்தை எடுத்து வச்சுட்டு பேசுறதுக்கு செய்தியே இல்ல பாருங்க, எவ்வளவு விஷயம் உலகத்துல நடக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஜிப்லி மேட்டரை ஒரு பெரிய விஷயமா எடுத்து வச்சு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம்லாம் தெரியாம இருந்தவங்க கூட இப்ப வந்து அவங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணி சாட் ஜிபிடில போய் அந்த ஜிப்லியை கிரியேட் பண்ணி அதை எடுத்து ஹேஷ்டேக் போட்டு இன்ஸ்டாகிராம்லயும் அதே போல பேஸ்புக்லயும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜிப்லியாவது ஒழுங்கா வருதான்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு சில கட்டளைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு ஏற்றார் போல் தான் அது செயல்படுகிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு போட்டோவை கொடுத்து அதுக்கு செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்றதுக்காக தான் ஆக்சுவலா அதுல போட்டோவே அப்லோட் பண்ணேன், அது எப்படி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுல என்னோட ரைட் ஹேண்டுக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய அந்த டோர் கதவு இருக்கு, வாச கதவு, அது அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அந்த சைடு மாத்தி, எதனாலனாக்கா எனக்கே தெரியல, அதுக்கு அப்படிதான் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் இந்த கைக்கு பக்கத்துல இப்படி நான் கையை வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த கைக்கு பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, கதவோட கைப்பிடி வருதுனாக்கா அது வந்து அப்படியே அந்த கதவை பேக் சைடா மாத்திருச்சு. இப்ப அந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா இந்த கதவை திறக்கிறதுக்காக அந்த செவுத்தோட ஜாயின் பண்றதுக்காக ஒரு ஸ்க்ரூ மாதிரி திருவி நம்ம வச்சிருப்போம் இல்லையா, ஒரு 3 பாயிண்ட் வச்சிருப்போம் வழக்கமா. சோ அந்த மாதிரியான அந்த 3 பாயிண்ட் தூக்கி இந்த சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் செவுத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா சில டீடைல்ஸ் இருந்தது. நான் அப்லோட் பண்ண போட்டோவிலேயே அந்த டீடைல் அந்த அளவுக்கு சரியா இல்ல, பட் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து முக்கியமா கவனிக்கிறோம். ஆனாலும் அந்த செவுத்துக்கு பின்னாடி இருந்த படத்துல பறவை மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் அது வந்து ரீக்ரியேட் பண்ணல. சில விஷயங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணிருக்கு, சுவிட்ச் போர்டு ரீக்ரியேட் பண்ணிருக்கு. பின்னாடி ஒரு பிரிண்டர் இருந்தது, பிரிண்டர் மேல வந்து ஒரு துணி மாதிரி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, டஸ்ட் படியாம இருக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி போட்டு வச்சு அதுக்கு மேல நான் A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்த கொஞ்சம் ஷீட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதுல என்ன ஆயிட்டுனாக்கா அது ஒரு பாக்ஸ் மாதிரி அதை காட்டிடுச்சு. அந்த சில விஷயங்களை அது புரிஞ்சுக்கிட்டு அது வந்து காட்டாமே தவிர்க்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பைக் நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு படத்தை அப்லோட் பண்ணோம்னாக்கா அந்த பைக் நம்பரை மாத்தி தான் அது வந்து நமக்கு ஜிப்லியா கிரியேட் பண்ணி கொடுக்குது. சட்டையில ஏதாவது எழுதி இருந்ததுனாக்கா அந்த எழுத்து வடிவத்தையும் அது வந்து மாத்துது, இல்ல வேற ஏதாவது வார்த்தையை அது வந்து போட்டுடுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சில பிராண்டை வந்து அது வந்து காட்டுறதுக்கே வந்து தவிர்க்குது. அது ஏன்னு வந்து தெரியல. உதாரணத்திற்கு ஒரு மானோட மண்டையில கொம்பு இருக்கும், அதுதான் வந்து ஒரு ஷர்ட்டுக்கு லோகோவா இருக்கும். அந்த பிராண்டோட பேரை சொல்றதற்கு நானே விரும்பல அந்த வீடியோல. இப்ப சாட் ஜிபிடி மட்டும் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அவங்க பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த மானுடைய கொம்பு நிறைந்த அந்த லோகோ இருக்குதுல்ல, அது அப்படியே ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல ஒரு மாதிரியா மாத்தி விட்டுட்டு ஏதோ ஒரு பிராண்டுக்கு ப்ரோமோட் பண்ண வேணாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். இது இல்லாம எல்லாருமே நல்லெண்ணத்தோட தான் வந்து இங்க ஜிப்லி கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் சில பிராண்டை வந்து அவமானப்படுத்தக்கூடிய வகையில பிளான் பண்ணி கூட அதை பண்ணுவாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கல்ல. ஒருவேளை அப்படி நடந்துட்டுனாக்கா அந்த பிராண்ட் வந்து ஓபன் ஏஐ மேல கேஸ் போடுவாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக கூட அவங்க வந்து அந்த மாதிரி பிராண்டை வந்து அந்த பிராண்டோட லோகோவெல்லாம் சரியா காட்டாம விடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு கிரேஸா இருக்கும். பட் ஓபனா நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கே தெரியாம நம்ம இந்த மாதிரியான கன்வர்ஷன் எல்லாம் பண்ணி அந்த சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி நம்ம யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோட்டரா
டெவலப்பரா நமக்கே தெரியாம செயல்பட்டு இருக்கோம், காசு வாங்காம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்க யாராவது ChatGPT-ல போய் அந்த கிப்லி ஸ்டைல் இமேஜ் ஜெனரேட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கிப்லி கிரியேட் பண்ண பிறகு வாட்ஸ்அப்ல அதை அப்லோட் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, இது வந்து பிரைவசி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பிரைவசியை பத்தி எல்லாம் பேசணும்னா நம்மள ஆண்ட்ராய்டு போனே யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்ட்ராய்டு போன் என்ன, ஸ்மார்ட் போனே நம்ம தொட்டிருக்க கூடாது. ஒன்னு ஆப்பிள் காரனுக்கு போகுது. இப்ப iOS இருந்தா அது வந்து ஆப்பிள் காரனுக்கு சொந்தம், நம்ம டேட்டா எல்லாம். ஆண்ட்ராய்டா இருந்ததுன்னா கூகுள் காரனுக்கு சொந்தம். நான் சொல்ல வர்றது நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் வந்து நம்புறேன். நான் ஓப்பன் ஏஐக்கு கம்புலாம் சுத்தல. பட் பிரைவசின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னாக்கா நமக்கு ஆல்ரெடி அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம வந்து இப்ப கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றோம், எங்க போறோங்கிறத சில சமயம் அதுக்கே நம்ம தெரிவிக்கிறோம். அப்ப மட்டும் உங்களோட பிரைவசி போகாதா? இல்ல ஒரு பெரிய ஒரு ஷாப்புக்கோ நீங்க போறீங்க, இல்ல மாலுக்கு எல்லாம் போறீங்கன்னா அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, அங்க கூட தான் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேஷியல் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேப்சர் ஆகுது வீடியோவா. சோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிரைவசி இருக்கா? இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த கிப்லி கிரியேட் பண்றவங்களே அவங்களுடைய அந்த போட்டோவை போட்டு அந்த ஜிப்லியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி படத்தை வச்சு அவங்க ஜிப்லி கிரியேட் பண்ணி போடுறாங்க, சச்சின் டெண்டுல்கர் வச்சு போடுறாங்க, ரஜினிகாந்த் வச்சு போடுறாங்க, விஜய் வச்சு போடுறாங்க, அஜித் குமார் வச்சு போடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்க பண்ணுச்சு பிரைவசி? சோ நம்ம வந்து ஒரு பிரபலமா இருந்தா நமக்கு வந்து பிரைவசி வந்து கிடையாது. நம்ம ஒரு சாமானிய மக்களா இருக்கக்கூடிய பட்சத்திலும் நம்ம ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிட்டா நமக்கு பிரைவசிங்கிறது கிடையாது. சோ பிரைவசிக்காக இதை நீங்க ஒமிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அப்படி ஒரு பயம் அச்சம்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி நமக்கு பிரைவசிங்கிறது கிடையாது. நம்ம ஸ்மார்ட் போனை தொட்ட அன்னைக்கு நம்ம கேட்டுட்டோம். சோ ஃபைனலா நான் உங்கள்கிட்ட கேட்கறது இதுதான். ஜிப்லி வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்களா? நீங்க வந்து கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா? அது எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காவது பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து உறுதியாகவே நினைச்சுக்கிறேன். வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.